குருப்யோ நமஹ நமோ நமஹ 13வது செஷன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் கிராமர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 12வது செஷனில் சொன்ன அடுத்த செஷனில் உச்சாரண ஸ்தானம் த பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷனை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த செஷனில் வந்து பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சான்ஸ்கிரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்தெல்லாம் சவுண்டு ஆர்டிகுலேட் பண்ணுறோம்னாக்கா தொண்டையிலேருந்து நம்ம வச்சுருந்தோம்ல அப்படி இது தொண்டை, இது உதடுனாக்கா தொண்டை, அதுக்கு மேலே உள்ள பக்கத்தில் போச்சு தாலுன்னா ஹார்டு பேலட், அப்புறம் மூர்தா தட் இஸ் அப்பர் பேலட், டாப்பாக இருக்கும் வாயிலேயே மேலான இடம் தான், அப்புறம் தந்தா பல்லு உதடு, அப்புறம் மூக்கு. இந்த 6 தான் பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன். அப்போ எல்லா லெட்டரையும் எந்தெந்த பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் செக்ரிகேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா என்ன சொன்னோம், நம்ம சான்ஸ்கிரிட்டில் ஒவ்வொரு லெட்டரும் யூனிக், தனித்துவம் வாய்ந்தது. 2 லெட்டருக்கு சேம் பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன், சேம் பிளேஸ் ஆஃப் இன்டர்னல் எஃபர்ட்ஸ், சேம் எக்ஸ்டர்னல் எஃபர்ட் இருக்காதுன்னு பார்த்தோம். ஸோ முதல்ல இந்த கிளாஸில் வந்து பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷனை பார்க்க போகிறோம். பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷனை சூத்திர வடிவமாக சொல்லியிருக்காரு. அக்குஹ விசர்ஜனீயானாம் கண்டக, அகுஹ விசர்ஜனீயானாம் கண்டக அப்படின்னா அர்த்தம் ஆன என்ன எல்லா வேரியேஷனாக வா. எவ்வளோ வேரியேஷன் பார்த்தோம்? 18 வேரியேஷன் பார்த்தோம். எப்படி 3 வந்து எவ்வளோ டூரேஷன் எடுக்கிறதோ அதுக்கு தக்கன ஹ்ரஸ்வ தீர்க்க புளுத்த அப்படின்னு பார்த்தோம். ஷார்ட், லாங், எக்ஸ்ட்ரா லாங், ஆ இது பார்த்தோம் இல்லையா, அந்த 3 வேரியேஷன். அப்புறம் அனுநாசிகா அனுநாசிகா, மூக்கை யூஸ் பண்ணிட்டு மூக்கை யூஸ் பண்ணாமல் மூக்கை யூஸ் பண்ணுறோம், மூக்கை யூஸ் பண்ணாமல் அது 2. 3வது வந்து உதாத்தா அனுதாத்தா ஸ்வரித்த. இந்த 3ஐயும் வச்சு பார்த்தா 3, 2, 3 18 டிஃப்ரென்ஸ் வேரியேஷன்ஸ். அப்போ இந்த 18 வேரியேஷனுக்கும் பிளேஸ் வந்து தொண்டை. கையை வச்சு பாருங்கள், இங்கே பிடிச்சிட்டு அப்படி சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க, யூ ஃபீல் த வைப்ரேஷன். அதே மாதிரி கூன்னு என்ன? கவர்கம். கவர்கம்னா என்ன? க க க க ங. இந்த 5 லெட்டரும் இங்கே தான் ப்ரொனன்ஸ் வச்சு பாருங்க. க க க க ங, இங்கே தான் வைப்ரேஷன் ஆகும். அப்புறம் ஹ, அப்புறம் விசர்க்கம். அப்போ இந்த 18 அகாரத்தோட வேரியேஷன், கவர்க்கத்தோட 5 லெட்டரு, ஹகாரம் 1, விசர்க்கம் 1, 25 லெட்டரும் பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் என்னது? தொண்டை. அப்புறம் தொண்டைக்கு மேலே அப்படி ஒன்றுனா வரலாம். தொண்டைக்கு அப்புறம் என்ன? தாலு, ஹார்டு பேலட் என்ன? இச்சு யஷானாம் தாலு. ஈயும் 18 டிஃப்ரென்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. சூன சவர்க்கம், ச ச ஜ ஜ ஞ, இந்த 5 லெட்டர். ஏ எகாரம், ஷகாரம், இந்த 25 லெட்டரும் சேர்ந்து தாலுல வருது. அந்த மாதிரி ரிட்டு ரஷானா மூர்தா. ரு வந்து 18 டிஃபரன்ஸ் இருக்குது. டவர்கத்தில் இருக்குது ட ட ட ட ந. நிறைய பேருக்கு இந்த 3 சுழி நாவும் 2 சுழி நாவும் ப்ரொனன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு கஷ்டம் வரும். அப்போ இந்த 3 சுழி நா பண்ணும்போது என்ன ஆகிறதுனா, இந்த நாக்கு வந்து மேலே கருவாகி ந, இந்த மேலே தொடும் ந. 2 சுழிக்கு வந்து எங்கே வரும்னு அடுத்தாப்பில் பார்க்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, முதல்ல என்ன சொன்னோம்? கு ஹ விசர்ஜனீயானாம் கண்டக இச்சு யஷானாம் தாலு. இந்த இச்சு யஷானாம் தாலும் போது அந்த கரணம், இந்த டங்கோட பொசிஷன் எப்படி இருக்கும்னாக்க, இந்த டங்கோட மிடில் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த தாலு இருக்குல்ல, தாலுக்கு பக்கத்தில் போகும். இங்கே வந்து மூர்தாவில் என்ன செய்யும்னா, டங்கு வந்து இதுக்கு ஸ்லோ கரணத்துக்கு ஒரு சூத்திரம் இருக்குது. என்னது? மூர்தன்யாக பிரதிபேஷ்டியாகிரம். பிரதிபேஷ்டியாகிரம்னா அந்த வாயை அப்படியே மடக்கி மேலே அப்படியே அந்த டிப்பு வந்து மூர்தாவை தொடும். எதுக்கெல்லாம்? ரு டவர்கம் ட ட ட ட ந ர ஷ. அப்போது இது வந்து 25 லிட்டர் மூர்தா. லித்துலசானாம் தந்தாக. 2 சுழி நான் வரும்போது என்ன வரும்? அந்த வந்து பல்லோடு மேலே அப்பர் ரிட்ஜ் தொடும், டிப் ஆஃப் த டங்கு இப்படி தொடும். நான் எதெல்லாம் வரும்? லு தூனா தவர்க்கம். தவர்க்கத்தில் என்ன வரும்? த த த த ந ந, 2 சுழி ந. அப்புறம் ல ச. இதெல்லாம் சொல்லி பார்த்தாலும் அந்த இடத்துல தொடும்.
அப்போ கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேமா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? கரெக்டாக அந்த இடத்து தொட்டாச்சுன்னா, நாக்கை வந்து இந்த இடத்து தொட்டாச்சுனாக்க கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் ஆகும். எஸ்பெஷலி இந்த 3 சுழினா 2 சுழினாக்கு இனிமேல் உங்களுக்கு ப்ராப்ளம் வரவே வராது. 3 சுழினால என்ன ஆகும்? நாக்கை மடித்து கேர்ல்டு போர்ஷனை வச்சு அந்த டிப்பு வந்து வாயோட மேல் பாகத்தில் மூர்தா நடுவு இருக்குல்ல, எல்லாத்தோட இந்த வாயில் அப்படின்னு எப்படி பார்த்தோம்னா இந்த இடம் மேலான இடம் தான் மூர்தா. மூர்தான்னா ஹெட்டுன்னு அர்த்தம். டாப்னு பேர். டாப் ஆஃப் த பிளே, அந்த வாய்க்குள்ளே உள்ள டாப் பிளேஸில் வந்து இந்த நாக்கு மடங்கி தொடு. நான் 3 சுழி என்ன சொல்ல பாருங்க, ந மனம். அதே தான் மனம் சொல்லும்போது என்ன ஆகுன்னா, அந்த டிப் ஆஃப் த டங்கு வடையா நாக்கு வராது, அந்த பல்லுக்கு மேலே உள்ள அப்பர் ரிட்ஜ் இருக்குல்ல, மனம் அப்படி சொல்லி பாருங்க. மனம் 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 நம் ந. நான் தனியாக நான் மட்டும் சொல்லி பாருங்க. ந ந ந ந. அப்போ கரெக்டாக வரும். அப்போது லித்து லசானாம் தந்தாக. அப்போ எவ்வளோ வருது? அதில் ஒரு 19 லெட்டர் வந்துடுது. ஏன் 19 வருதுன்னா, லுக்கு வந்து தீர்க்கம் கிடையாது, லாங் ஃபார்ம் கிடையாது. அப்புறம் உபத்மானியானா ஓஸ்டோன்னா 2 உதடுகளும் சேரும். எதெல்லாம்? ஊ சொல்லும்போது பூனா பவருக்கு. இதெல்லாம் ப ப ப ப ம. கரெக்டாக பாருங்க. ப ப ப ப ம. அது 2 வருது. உபத்மானியானா நான் விசர்க்கத்துக்கு அப்புறம் பாவோ வந்தால் அந்த இடம் வரும், உதட்டோட வரும். அப்புறம் ஞமங்கனானாம் நாசிகாச்ச. இந்த எல்லா வர்க்கத்தோட 5ஆவது லெட்டர் சொல்லும்போது மூக்கையும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நாசிகாச்சான அதோட அந்த பர்டிகுலர் ஆர்டிகுலேஷனும் இருக்கும். நாசிகாச்சான அண்ட் நாஸ்ட்ரிலையும் யூஸ் பண்ணணும். ஏத்தை தோகோ கண்டத்தாலு. ஏயும் ஐயும் சொல்லும்போது கண்டத்தில் த்ரோட்லேயும் இருக்கும், தாலும் 2 இடத்துலையும் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அப்போ அதே அல்லது ஏல வந்து ஒரு 12 வேரியேஷன், ஐயில் 12 வேரியேஷன், 24 வேரியேஷன்ஸுக்கு இருக்குது. 2 இடத்துல வந்து ஆர்டிகுலேஷன் இருக்குது. பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் 2 பிளேசஸில் இருக்குது. அது மாதிரி ஓ தை தோகோ, ஓவும் அவ்வும் கண்டோஷ்டம், தொண்டையும் உதடும் சேர்ந்துருக்கு. 2 ஆர்டிகுலேஷன் இருக்குது. 24 லெட்டர்ஸுக்கு. வகாரஸ்ய தந்தோஷ்டம். வா சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா தந்தோஷ்டம். தந்தன பல்லும் வாயும் சேரணும். ப ப ப பல்லுலையும் இந்த வாயும் சேர்ந்துருக்கும். 2 இடம் இருக்குது. ஜிஹ்வா மூலியஸ்ய ஜிஹ்வா மூலம். ஜிஹ்வா மூலம்னு என்னது? விசருக்கு அப்புறம் கவோ வரும்போது அந்த ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது தொண்டைக்கு நாக்குக்கு அடியில் உள்ள இடத்துல ப்ரொனன்சியேஷன் வரும். அப்படிங்கும்போது அங்கே பாருங்கள், அங்கே தான் தொண்டைக்கு அடியில் வரும். அனுஸ்வாரம் இருக்குது இல்லையா, ஒரு வவ்வலுக்கு மேலே டாட்டை போடும்போது நாசிகா நாஸ்ட்ரில்ஸோடு வரும். ஸோ இவ்வளோ இடம் சொல்லியிருக்காரு, 6 இடங்கள் சொல்லியிருக்கு. அப்புறம் காம்பினேஷன் இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லா லெட்டரும் கவர் ஆகிடுது. புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த கா வர்க்கம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எல்லாம் எங்கேருந்து வருது? தொண்டையிலேருந்து வருதுனால அதுக்கு பேர் கட்டரல்னு பேர் இங்கிலீஷில், அல்லது சான்ஸ்கிரிட் சொல்லணும்னா கண்டியாக அப்படின்னு. அப்போ சா வர்க்கத்துக்கு பேர் பேலட்டல்பாங்க அல்லது தாலவ்யாக. அப்புறம் இந்த ட வர்க்கத்துக்கு வந்து செரிபரல்ஸுமாங்க, மூர்தன்யாக அப்படிம்பாங்க. அப்புறம் தா வர்க்கத்துக்கு வந்து டென்டல்ஸுமாங்க அல்லது தந்தியாக. பா வர்க்கத்துக்கு வந்து லேபியல்ஸ் அல்லது ஓஸ்டியாக அப்படிம்பாங்க. அப்போது இதெல்லாம் தெரிஞ்சிடுது. சரி, ஒரு வர்ணத்துக்கும் சிலபலுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? சிலபல்னாக்கா எல்லா வவ்வலும் தனியாக ஒரு சேரணம் பண்ண முடியும். ஸோ எல்லா வவ்வல் பை இட் செல்ஃப் ஒரு லெட்டர் இருக்குது இல்லையா, அதே சிலபல் தான். ஆனால் கான்சனன்ட் வந்து தனியாக ஒரு சேரணம் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு வவ்வல் வேண்டியிருக்கு. ஸோ கான்சனன்ட் மட்டும் தனியாக இல்லாமல் அதோட ஒரு வவ்வலை சேர்த்தோ அல்லது ஒரு வவ்வல் தனியாகவோ இருந்தால் அதுக்கு பேர் சிலபல்னு பேர். இந்த மீட்டர்ஸ் சந்தஸ்லாம் பண்ணும்போது எவ்வளோ சிலபல்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த சிலபல்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு வவ்வல் தனியாக இருந்தால் அதை ஒன்று கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கான்சனன்ட் இருந்ததுன்னா அதோட பக்கத்தில் உள்ள ஒவ்வொலையும் சேர்த்துட்டு தான் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து நம்ம உச்சாரண ஸ்தானம் பார்த்துட்டோம். அடுத்த போஸ்டிங்கில் வந்து ஆபியந்தர பிரயத்தனம், வாய்க்குள்ளே என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? அகுஹ விசர்ஜனீயானாம் கண்டக, இச்சுயஷானாம் தாலு, ருட்டுரஷானாம் மூர்தா, லித்துலசானாம் தந்தாக, உபத்மானியானாம் ஓஷ்டௌ, ஞமங்கனனானாம் நாசிகாச்ச, ஏதைதோஹ கண்டதாலு, ஓதைதோஹ கண்டோஷ்டம், வகாரஸ்ய தந்தோஷ்டம், ஜிஹ்வாமூல்யஸ்ய ஜிஹ்வாமூல்யம், அனுஸ்வாரஸ்ய நாசிகா. எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம். கரெக்டாக? இப்போ அடுத்த செஷனில் வாய்க்குள்ளே என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.